Hey guys, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 872வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறைய சூப்பரான அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட போகோ X5 Pro என்ன பிரைஸ்ல வரும், எப்ப சேலுக்கு வரும் அப்படின்ற தெளிவான டீடைல் வந்திருக்கு. அஃபிஷியலா ஒரு சில விஷயத்தையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது Apex Legend இந்த கேமை க்ளோஸ் அஃபிஷியலா ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இனி இந்தியாவில் மொபைல் பிரைஸ் கம்மியாகிறதுக்கு டிவியோட பிரைஸஸ்லாம் இன்னமும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இன்னமும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குங்க. என்னென்னு வீடியோவில் போயிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், அடுத்தடுத்து இந்தியாவில் நிறைய டேப்லெட்டை லான்ச் பண்ண போகிற மாதிரி தெரியுதுங்க. ஏன் சொல்கிறேன்னா OnePlusலேருந்து ஒரு டேபை லான்ச் பண்ண போகிறாங்க. அப்படியே ஓப்போவோட ஒரு டேப் பற்றின லீக்ஸ் வந்துருக்குங்க. ஆமாம், ஓப்போலேருந்து ஓப்போ பேட் அப்படின்ற மாதிரி ஒரு டேபை லான்ச் பண்ண போகிறாங்க. இங்கே எல்லாருமே ஐபேடுக்கு போட்டியாக வரணும்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல. எல்லாரும் ஃப்ளாக்ஷிப் டேபை தான் லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த டேப்பில் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள எல்சி டிஸ்பிளேயோட மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசரோட ஒரு பெரிய 9500 mAh பேட்டரி வித் 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய டேப்ஸ் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா Xiaomiலேருந்து ஒரு டேப் இருக்கு. அதை பத்தி அடுத்து பார்ப்போமே. ரெண்டாவது அப்டேட் ஐஃபோன். ஆமாம், ஐஃபோன்ஸ் ரொம்ப நாளாக அப்டேட் ஆகாமல் இருக்கிற ஒரு டிவைஸ். டிசைன் வைஸாகவே இப்போ தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபீச்சர்ஸ் அவங்க கொடுக்குறது எல்லாமே கிளிக் ஆகிடுது. எப்படி தான் யோசிச்சு கொண்டு வராங்கன்னு தெரியல. குட்டி குட்டி ஃபீச்சர்ஸ் தான் ஆனால் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஐஃபோனில் அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக நம்ம ஆண்ட்ராய்டு டிவைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டு இருக்க அந்த பெரிஸ்கோபிக் ஜூமு ஐஃபோனில் எட்டு வர போகிறாங்க. ஆண்ட்ராய்டு 15 அது போக 16 சீரியஸில் எல்லாமே பெரிஸ்கோபிக் ஜூம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய நியூஸ் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. இருக்கும், ஏன்னா தான் அதுதான் ஆண்ட்ராய்டில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ அதனால ஐஃபோனில் ஏன் கொண்டு வராமல் இருக்க போகிறாங்க? நிறைய ஆண்ட்ராய்டு ஃபீச்சர்ஸ்லாம் ஐஃபோனில் கொண்டு வந்து தானே இருக்காங்க. இதை மட்டும் ஏன் மிஸ் பண்ண போகிறாங்க? ஸோ எட்டு வர போகிறாங்க அடுத்த ஆப்பிள் டிவைஸில். அடுத்து இந்த போகோவோட X5 Pro லான்ச் பண்ண போகிறாங்க. வர 6ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறேன்னு சொன்னதுலேருந்து எப்போ மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நமக்கு தெரியாத மாதிரி இது Snapdragon 778G ப்ராசரோட தான் வரப்போகுது. இது 1080 அப்படின்ற ப்ராசரை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களோட அன்டிட் ஸ்கோரை காமிச்சிருக்காங்க. இது நமக்கே தெரிஞ்சதுதான். 1080 விட 778 அப்படின்றது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் தான். ஆனால் எதிர்பார்க்காம வந்தது என்ன தெரியுமா? இதனோட பிரைஸ் அது போக சேல் டேட்டுங்க. இதனோட பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது லீக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இதனோட 8GB 256GB வேரியண்ட்டை 25,000 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது. இங்கே 6GB வேரியன்ட் ஒன்று இருக்கு. அதை கொண்டு வருவீங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல. கொண்டு வந்தாங்க அப்படின்னா 22,000 பிரைஸ்க்கு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா அதில் 128GB இன்டர்னல் மெமரி தான் இருக்கும். ஸோ 22,000 கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி எப்போவே இருந்து சேலுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வர 11ஆம் தேதி February 11ஆம் தேதியிலேருந்து இதை வாங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. அடுத்து Realme GT Neo 5. எனக்குலாம் இந்த மொபைல் எதுக்காக வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் இல்லை. அந்த 240 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும்தான் வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. இது ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூவியை முழுசாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு நிமிஷத்தில் ஒரு மூவி பார்க்குற அளவுக்கு சார்ஜ் எப்படி இருக்கு. அது கூடவே இப்போ அவங்களோட இமேஜஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ இமேஜை பார்க்கும்போது இந்த மொபைலோட பேக்ல ஒரு LED லைட் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இதை வச்சு என்ன வித்தியாசமாக பண்ண போறாங்கன்னு தெரியலங்க. லைட் அமைஞ்சிருக்க இடமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. பார்ப்போமே. அடுத்து இப்போ 2023 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லா இருந்த ஒரு சில விஷயங்கள், 2 விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ணுறாங்க. ஒன்று, KYCயை இன்னமும் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டிஜிலாக்கர் யூஸ் பண்ணி KYC பண்ண முடியும். ஆதார் கார்டை சப்மிட் பண்ணுறது மூலமாக இதை ஒன் ஸ்டெப்பில் பண்ணுற மாதிரியான வெரிஃபிகேஷனை ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனி KYC பண்ணுறது கஷ்டம் இருக்கக்கூடாது. இப்போவே எனக்கு பெருசாக கஷ்டம் மாதிரி தெரியல. எதை கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண போறாங்களாம். ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இப்போ டிவிஸ் அது போக மொபைல்ஸ்க்கான வரியை கம்மி பண்ணியிருக்காங்க. இங்கே டைரக்டாக ப்ராடக்டாக கொண்டு வரும்போது கம்மி பண்ணலங்க. எப்பவுமே உதிரிப்பாகங்கள் அதனோட பார்ட்ஸ் எல்லாமே சைனாலேருந்து இங்கே தான் அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிவி பேனல்ஸை எடுத்துகிட்டு வரும்போது 5%லேருந்து 2.5% வரைக்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டிவியோட பேனல் தான் இருக்கிறதுலே அதிக வேலை. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் 2.5% வரி கம்மியாகிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். விலை கம்மியாகிறதுக்கான சான்ஸ்
அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மொபைல்ஸ் எல்லாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேமரா மாடல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து கஸ்டம்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி வரியை ஃபுல்லாகவே ஜீரோ ஆக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களில் வரியை கம்மி பண்ணி ஸோ ப்ராடக்ட்ஸோட விலையை கம்மி பண்ணுறதுக்கான வழி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அடுத்தடுத்து வந்து விலை கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது போக யுஎஸ் கவர்மெண்ட்டோடலாம் டீல் போட்டு வேற ஒரு சில விஷயங்களும் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் அடுத்தடுத்து டெக்ல நடக்க போகுது. அடுத்து Xiaomiயோட Pad 6 Pro அப்படின்ற 2 டிவைஸும் வரப்போகுது, சீக்கிரமாக லான்ச் ஆகும். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்து ஃப்ளாக்ஷிப் டேப்லெட்ஸ் வரப்போகுதுன்னு. இதுலேயும் சேம் 11 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்க போகுது. LCD 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குமா. இதனோட Xiaomi Pad 6 இதுவே அந்த ப்ரோ வெர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து AMOLED டிஸ்பிளேயோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. எக்ஸ்ட்ரா என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா Pad 6 வந்து 870 அப்படின்ற ப்ராசரோடையும் ப்ரோ வெர்ஷன் 8 Gen 1 அப்படின்ற ப்ராசரோடையும் வருது. ரெண்டுலையுமே 67 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்து கொண்டு வர போறாங்க. பேட்டரியோட டீடைல் இன்னும் தெரியல, தெரிஞ்சதுன்னா அடுத்தடுத்த வீடியோல அப்டேட் பண்றாங்க. அடுத்து Apex Legend இந்த கேமை எத்தனை பேர் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியல. ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேட் நியூஸ், உங்களுக்கு தலையில ஒரு பெரிய குண்டே போடுறாங்க. என்னன்னா நாங்க அஃபீஷியலா ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன காரணத்துக்காக ஷட் டவுன் பண்ண போறோம் அப்படின்ற சொல்லி ரீசன் எனக்கு தெளிவா புரியலங்க. ஆனா மே 1ஆம் தேதியிலேருந்து இதை வந்து முழுசா ஷட் டவுன் பண்ண போறோம், சர்வரை க்ளோஸ் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா ஒர்க் ஆகாது. ஒருவேளை நீங்க இன்-ஆப் பர்ச்சேசஸ் நிறைய பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆப் தான், அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்காக எந்த அமௌண்ட்டும் அவங்க தர போறது இல்லை. ஒருவேளை இதுக்கு மேலதான் இன்-ஆப் பர்ச்சேசஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா ₹1 கூட செலவு பண்ணாதீங்க, போட்ட அமௌண்ட் சுத்தமா வேஸ்ட் ஆயிரும். ஸோ தெளிவாருங்க. அடுத்து நத்திங்லேருந்து நத்திங் இயர் 2 நத்திங்கோட இயர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஹெட்ஃபோன்ஸ்ங்க. விலை கம்மியாக வந்தது, நிறைய சமயத்தில் ஆஃபரில் அப்படிலாம் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து தாறுமாறான டீலாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த நத்திங்லேருந்து வர நத்திங்கோட இயர் 2 பற்றி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதனோட டிசைன் லீக்ஸ்லாம் வந்திருக்குங்க. பெருசாக வித்தியாசம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த டிசைன் மாதிரி தான் அப்படியே எட்டு வராங்க டிரான்ஸ்பரண்டாக. ஆனால் இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சேஞ்சஸாக கொண்டு வராங்க. இதில் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட டிவைஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு உங்களோட மொபைல் அது போக உங்களோட ஸ்மார்ட் வாட்ச் ரெண்டுலையும் ஒரே நேரத்தில் கனெக்ட் பண்ணி வச்சுக்க முடியும். பிசியில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம்னு வைங்களேன். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி வச்சு ரெண்டுலோட சாங்ஸையும் உங்களால் மாற்றி மாற்றி கேட்டுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீச்சரை எட்டு வர போகிறாங்களாம். அது போக அட்வான்ஸ் யூட்டிலைசர் மோட எட்டு வர போகிறாங்களாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷனோட. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷனோட நத்திங்கோட இயர் 2 இன்னும் ஒரு சில மாசங்கள்ல லான்ச் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டீல் ஆஃப் த டே. டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த TWS தாங்க. இது நாய்ஸோட பட்ஸ் VS103 அப்படின்ற மாடல். நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பிளாக் கலர் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ₹899 அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆகிட்டு இருக்குங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதனோட ரெகுலர் பிரைஸ் ₹1500. எப்படி சொல்றேன்னா இதனோட ஒயிட் கலர் வேரியண்ட்டை நீங்க பார்க்கலாம், ₹1500 தான் இன்னமும் சேல் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இதனோட பிளாக் கலர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ₹899 அப்படின்ற பிரைஸ்ல சேல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ₹600 பக்கம் கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்க டெலகிராம்ல இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து ₹700 அப்படின்ற பிரைஸ்ல சேல் பண்ணும்போது நான் டீலை ஷேர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ₹100 அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸை டக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா டெலகிராம் தாங்க ஒரே வழி. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் லிங்க் கீழே இருக்கு, பை பண்ணிக்கோங்க. அடுத்து Pigeonோட 1.5 லிட்டர் கிட்டில். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹819 அப்படின்ற பிரைஸ்ல இருக்கு. இது வந்து ஒரு காம்போ பேக். கிட்டலோட உங்களுக்கு கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலும் வரும். ஸோ ₹819 எனக்கு ஒரு நல்ல டீலாக தோணுது, வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததா லைக் தட்டி வேணுங்க, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. ஸோ யாருமே கமெண்ட் பண்ணிருக்கீங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. நீங்கள் சொன்னால் தானே நண்பா இம்ப்ரூவ் பண்ண முடியும், இல்லைன்னா நம்ம சேனல் எப்படி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களோட சப்போர்ட்டை காமிங்க. ஸோ சிம்பிளாக ஒரு குட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு லைக் அல்லது ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.